Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம Windows 10 கம்ப்யூட்டரில் எப்படி ப்ளூடூத் டிவைசஸோட நேமை சேஞ்ச் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டரோட ப்ளூடூத் நேமை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பிசி நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக் நியூஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் டிவைசஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாப்பமாக இருந்துச்சுன்னா ப்ளூடூத் அப்படின்றது கீழே உங்கள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆகி இருக்க ஆடியோ டிவைசஸ் இல்லாட்டி ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இப்போ கனெக்டில் இருக்கிறதும் காட்டும், இதற்கு முன்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணதுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ எப்படி நம்ம இந்த டிவைஸில் நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்டில் இருக்க ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற டிவைஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களால் இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பப்பட்ட நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் மெத்தட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பாரில் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூடூத் அப்படின்றது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ளூடூத் டிரைவர்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் இன்டெல் ஆர் வயர்லெஸ் ப்ளூடூத் அப்படின்றத கிளிக் பண்ணி, அதாவது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போம் இருந்துச்சுன்னா நேம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ப்ளூடூத் நேமையே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளால் நம்ம ப்ளூடூத் நேம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் மெத்தட்டாக நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டரோட நேமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவுமே டிரெக்டாக நம்மளால் ப்ளூடூத் நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் அபவுட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்ப்போமா இருந்தால் ரீநேம் திஸ் பிசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ டிவைஸ் நேம் விக்னேஸ்வரன் அப்படின்றதுல இருக்குது. ஸோ ரீநேம் திஸ் பிசி. ஸோ இந்த இடத்துல நம்மளால் பிசியில் நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக டிரெக்டாக ப்ளூடூத் நேமுமே இந்த நேமுக்கு சேஞ்ச் ஆகிரும். இந்த நேமை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிசி நேம் சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாக தான் நம்ம ப்ளூடூத் டிவைசஸோட நேமையும் நம்ம கம்ப்யூட்டரோட நேமையும் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.